in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. வணக்கம், வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லை தீவிலிருந்து ஷர் மிலான். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது ஒரு அழகானதொரு 4 வகையான செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இது முழுக்க தமிழிலே தான் இருக்கும். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, உடனடியாக நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து G4. இது வந்து குரோப்ஸ் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்தது D5க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இப்பொழுது பிஷப்பானது ஒயிட் சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் G2. இப்போது அடுத்ததாக பிளாக்கினுடைய மூவ். பிளாக் என்ன செய்கிறது என்றால், பிஷப்பினால் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. அதாவது பிஷப் கிராஸ் G4. இப்பொழுது வெட்டி விட்டார். வெட்ட இப்பொழுது தற்போது அடுத்த நகர்வாக C4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்பட. இந்த சூழ் நிலையிலே என்ன நடக்கிறது என்றால், D கிராஸ் C4 இதை வெட்டுகின்றது. இப்பொழுது சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இங்கே கட் பண்ண இப்பொழுது பியூட்டிஃபுல் மூவ் மேற்கொள்ளப்படுகிறது. ஒயிட்டுடைய பிஷப்பினூடாக பிஷப் கிராஸ் B7. ஓகே, உடனடியாக நைட்டை நகர்த்த வேண்டும். நைட் போகிறது D7க்கு போகின்றது. இங்கே போக இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் ரூக்கை கட் பண்ணுகின்றது. அடுத்ததாக குயின் கிராஸ் A8. அடுத்ததாக F3. இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது முன்னிலையில் இருக்கின்றது. எனவே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். இது வந்து முதலாவது ஒரு சின்ன ஒரு ரிக். அடுத்த இரண்டாவது ரிக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு பெட்டரான செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து G4. இது வந்து கோப்ஸ் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்த நகர்வு வந்து D5, பிஷப் G2, பிஷப் கிராஸ் G4. அடுத்ததாக C4. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது. இதன் பிற்பாடுள்ள நகர்வுகளை கவனமாக பாருங்கள். இனி வந்து பிளாக்கினுடைய நகர்வு. பிளாக் என்ன செய்கிறது என்றால் 3 வழியில் காணப்படும். இந்த சிப்பாய் இங்கே தள்ளலாம், அடுத்தது இந்த சிப்பாய் இங்கே தள்ளலாம், அடுத்தது இந்த நைட்டை இங்கே தள்ளலாம். இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்றால், இங்கே பொறுத்திருந்து பாருங்கள். இந்த சிப்பாயை இங்கே நகர்த்துவதால் ஏற்படும் விளைவுகளை இப்போது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகிறது, E6க்கு நகர்த்தப்படுகிறது. இதை தடுக்கும் விதமாக ஒயிட் ஒரு தந்திரோபாயமான ஒரு நகர்வினை மேற்கொள்ளுகின்றது. அது வந்து குயின் B3. இங்கே குயின் B3 இங்கே நகர்த்தியதன் பிற்பாடு இப்பொழுது 2 காய்களை அட்டாக் செய்கின்றது. அதாவது இந்த சிப்பாயை அட்டாக் செய்கின்றது, அத்துடன் இந்த சிப்பாயை அட்டாக் செய்கின்றது இந்த குயின். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே 4 விதமான நகர்வுகள் காணப்படுகின்றன. அதாவது பிளாக்கினுடைய நகர்வு ஒன்று, இந்த குயின் இங்கே வர முடியும். அடுத்தது சிப்பாயை வெட்டலாம். அடுத்தது C6க்கு சிப்பாய் இங்கே தள்ளலாம். அல்லாவிட்டால் நைட் F6க்கு இங்கே நடத்தக்கூடியதாக இருக்கும். தற்போது நாங்கள் பார்க்கவிருக்கின்ற வீடியோ எது என்றால், குயினை இங்கே நகர்த்துவதால் ஏற்படும் விளைவுகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள். இப்பொழுது குயின் C8. ஓகே, இந்த சூழ் நிலையிலே அடுத்த நகர்வு C கிராஸ் D5. இப்பொழுது சிப்பாய் கட் பண்ண அடுத்த நகர்வு பிளாக்கினுடைய நகர்வு. பிளாக் என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். பிளாக்கினுடைய பெஸ்டான மூவ் எது என்றால், அது இந்த சிப்பாய் இங்கே நடத்துவதுதான். ஆனால் தற்போது பிளாக் என்ன செய்கிறது என்றால், பிளாக்கினுடைய தன்னுடைய சிப்பாய் இந்த சிப்பாயினால் இதை கட் பண்ணுகின்றது. அதாவது E கிராஸ் D5. இப்பொழுது மன்னிக்க வேண்டும், E கிராஸ் D5. ஓகே, இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணம் இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தோல்வி அடைய போகிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு வந்து பிஷப் கிராஸ் D5. இப்பொழுது இங்கே பாருங்கள், பிளாக்கினால் 2 இலக்குகளையும் பாதுகாக்க முடியாது. பாருங்கள், இப்பொழுது இந்த குயினால் இதே இலக்கு வைக்கின்றது, இந்த பிஷப் இதே இலக்கு வைக்கின்றது, அத்துடன் இந்த பிஷப் இங்கே இலக்கு வைக்கின்றது இந்த சப்போர்ட்டின் ஊடாக. எனவே இந்த ஆட்டத்திலே இந்த இலக்கையும் அதாவது D7 மற்றும் F7 ஆகிய சிப்பாய்களை பிளாக்கினால் தடுக்க முடியாது. வெட்டுவதை தடுக்க முடியாது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது
B7 சிப்பாயை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த நகர்வை பாருங்கள் C6. இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம் பிஷப் கிராஸ் F7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது கிங் D8க்கு போயிருக்கும். போக இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் கட் பண்ணப்படுறது பிஷப் கிராஸ் G8. தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே பிளாக்கினுடைய ராஜா வந்து மிஸ்பிளேஸில் இருக்கிறார், அதாவது பொருத்தமற்ற இடத்திலே காணப்படுறது. அத்துடன் ஒரு காய் கூடுதலாக வெட்டப்பட்டிருக்கின்றது பிளாக்கினுடைய காய். டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது முன்னிலையில் இருக்கின்றது. வாருங்கள் அடுத்த மூன்றாவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது அழகானது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து G4. இது கிராப்ஸ் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்தது D5, பிஷப் G2, பிஷப் கிராஸ் G4, C4. அடுத்த நகர்வு E6 நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள் அடுத்த நகர்வை குயின் B3. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வாக குயின் C8. ஓகே, அடுத்ததாக C கிராஸ் D5. அடுத்த நகர்வு நைட் F6. ஓகே, இது ஒரு மிஸ்டேக் காணும். இதன் காரணத்தால் இப்போ அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D கிராஸ் E6. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. இப்போது பிஷப் கிராஸ் E6. இப்பொழுது இங்கே வட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் சிப்பாயானது கட் பண்ணப்படுறது குயினால். அடுத்தடுத்த நகர்வுகளிலே ரூக்கினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். இது ஒரு அற்புதமான ஒரு செஸ் ரிக், சின்ன ஒரு ரிக். பாருங்கள் அடுத்த நான்காவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்போ நாங்கள் உடனடியாக நான்காவது ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள் G4, D5, பிஷப் G2, பிஷப் கிராஸ் G4, C4, E6. அடுத்த குயின் B3. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். C8, C கிராஸ் D5. அடுத்ததாக C6. அடுத்த நகர்வு வந்து H3க்கு வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே பிளாக் இரண்டு மூக்களை மேற்கொள்ளலாம். ஒன்று இங்கே நகர்த்தலாம், அடுத்து இங்கே நகர்த்தலாம். இப்பொழுது பிளாக் என்ன செய்கிறது என்றால் தன் பிஷப்பினை H6க்கு நகர்த்த பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் சிப்பாயினால் சிப்பாய் கட் பண்ண, பதிலுக்கு இந்த சிப்பாயை கட் பண்ணுகிறது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே பிளாக்கினுடைய குயின் ஒரு பொருத்தமற்ற நிலத்திலே இருக்கின்றது. எனவே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்போது பேக்குக்கு போகலாம். இந்த சிப்பா இங்கே தள்ள, இப்பொழுது குயின் இங்கே போகுது, பிஷப் இங்கே போகிறது என்று வைப்போம். மன்னிக்க வேண்டும், பிஷப் போகின்றது. பாருங்கள், பிஷப் இங்கே போகிறது என்று வைப்போம், அதாவது F5க்கு போகிறது என்று வைப்போம். போக இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட் C3. ஓகே, அடுத்த நைட் F6. இது ஒரு மிஸ்டேக் காணமும். அடுத்ததாக E4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இங்கே தள்ளப்பட பிஷப் G3க்கு பின்னோக்கி தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D கிராஸ் E6. அடுத்ததாக F கிராஸ் E6. டோட்டலி இந்த ஆட்டத்திலே பிளாக் ஆனது ஒரு பொருத்தமற்றதாகவே காணப்படுகின்றது. எனவே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, இதான் இந்த ரிக்ஸ். ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.